ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து சேமியா, முட்டை, சீனி இருந்தாவே போதும். இது டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணியில் வந்து உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். நீங்கள் கலர் வேணுன்னா கலர் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறம்போது கலர் போட்டு செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுனால தான் அந்த கலர் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கலர் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து அரை பாக்கெட் அணில் சேமியா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணணும். சேமியா வந்து அரைப்பதம் இல்லைன்னா முக்காப்பதம் வெந்தாவே போதும். வெந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து நீங்கள் தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அது பேட்டர் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஏனத்தில் நான் வந்து ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நான் எடுத்துக்கிட்ட சேமியாவுக்கு ஒரு முட்டை அளவுங்கிறது போதுமானது. ஏன்னா 3/4 பாக்கெட் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீனி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் 1/2 டம்ளர் நான் வந்து பால் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு சீனி நல்லா கரையணும். சீனி நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்கிற சேமியா நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக எல்லா சேமியாலையும் வந்து சீனி வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும். இது கலந்ததுக்கப்புறம் இது தனியாக ஊற வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இதை வந்து கலந்த உடனே வந்து நம்ம வந்து டைரெக்டாக தோசைக்கல்லில் பட்டர் இல்லைன்னா நெய் வந்து நல்லா தாராளமாக விட்டு நம்ம வந்து அதை வந்து அடை மாதிரி இப்போ வந்து நம்ம எவ்வளோக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அவ்வளோக்கு மெல்லிசாக நம்ம வந்து தட்டி வச்சுக்கலாம். இது வந்து ஈவன் ஷேப்பில் தான், அதாவது ஈவனாக இருக்கணும், கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க எந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படுறாங்களோ கேட்குறாங்களோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நான் மேக்ஸிமம் வந்து நான் இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தான் நான் செய்வேன். இது வந்து மீடியம் ஹீட்டில் நல்லா வந்து அடியில் சேமியா வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ரொம்ப தீச்சிட்டா நல்லா இருக்காது. ஸோ இப்போது இந்த கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் அடியில் பேஸில் இருக்கிற சேமியா செட் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே பொறுமையாக திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலேயும் பட்டர் இல்லைன்னா நெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலை தான். டக்குன்னு கிட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா ஒரு சேமியா, முட்டை இது இருந்தாவே போதும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேன்கேக் மாதிரி குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இது குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். தென் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.